தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கதாநாயகிக்கு படம் முழுவதும் கண்களால் பேசும் கதாபாத்திரம். இவர் வந்து போகும் காட்சிகள் எல்லாம் இளைஞர்கள் மனம் வெந்து போக வைக்கிறார். ரசிகர்களின் கனவு காதல்கள் அந்த குடத்துக்குள் கொப்பளிக்கிறது. ஆற்றங்கரையும் பள்ளி வகுப்பும் தோழிகளின் சந்திப்பு என்று பார்க்கும் இடங்களிலெல்லாம் இவர் பெயரை பச்சை கொத்தி கொள்ளும் கதாபாத்திரம். அழகியான நடிப்பை கொடுத்த மாளவிகா மனோஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலி தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஐ ஹவ் டோல்ட் திஸ் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன்னு. நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஐ saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. தனக்கு பிடித்த எல்லாருக்கும் பிடித்த கதையை படமாக்கும் எழுத்தாளர், ஊடகத்துறையிலிருந்து ஊர் மெச்சும் இயக்குனரான ராஜமுருகன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு பிரசாத் லேபில் விழாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கவிதா தோழர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஹேங் ஓவரில் இருந்தேன். இந்த ஒரு அமைதியான ஹபீபிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அழைத்து அந்த ஹேங் ஓவரை போக்குனதுக்கு முதல்ல நன்றி. மீரா வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு பழக்கம். மீரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அடூர் கோபாலகிருஷ்ணனையும் அரவிந்தனையும் பத்மராஜனையும் தோப்பில் பாசிலையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சினிமா நண்பனாகத்தான் மீரா வந்து எனக்கு அறிமுகமானார். அவருடைய பேச்சுக்கும் சினிமாவுக்கு நான் அப்படி பேச ஆரம்பித்த பல தோழர்கள் வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய இடைவெளியை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன். ஆனால் அன்றைக்கு என்னிடம் பேசிக்கொண்டிருந்த அதே மீராவை இன்று வரைக்கும் நான் அந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தொடர்ந்து மீரா செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இதற்கு முந்தைய படங்கள் கமர்ஷியலாக பெருசாக போகலனாலும் அவள் பெயர் தமிழரசி வந்து ஒரு முக்கியமான படம் தமிழில். அது அந்த ஸ்பேஸில் பாவை கூத்து பின்புலத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதை. அது முழுமையடையாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இரண்டாவது படமும். அப்படி வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கும் வியாபாரத்துக்கும் இடையில் கடந்து போராடிட்டே இருக்கிறத வந்து நானும் யுகபாரதி நானும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அவஸ்தையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த அவஸ்தையை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். அதில் கண்டிப்பாக மீரா என்னைக்காவது ஒரு முழுமையான வெற்றியை அடைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஹபீபி பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்காக வந்து உங்கள் எல்லோருக்கும் மீராவின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து வந்த பிறகு நான் இந்த ஹபீபி பார்த்துட்டு யுகபாரதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீராட்டையும் பேசினேன். எனக்கு வந்து இந்த படத்தோடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ படம் வந்த 2வது நாள் நான் மீராவுக்கு ஃபோன் பண்ணி, விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது மீரா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு படத்தை இன்றைய சூழலில் ஊடகங்கள் வந்து கொண்டாடி தீர்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி ஒரு படைப்பாளியாக. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஹபீபி படத்தை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. சீரா புராணத்தில் தொடங்கி தோப்பில் முகமது மீரான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எப்படி அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து எனக்கு இருக்கும். யுகபாரதி என்ன சொன்ன மாதிரி, ஒன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கறிக்கடை பாய்களாக மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நானும் இந்தியன் தான்டா அப்படின்னு சாவுற ஒரு இஸ்லாமியை நான் பார்த்துருக்கோம். ஒன்று இழிவுபடுத்துவார்கள் அல்லது புனிதப்படுத்துவார்கள். இது ரெண்டுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, இஸ்லாமிய சினிமாங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா, அரசியல் புரட்சி அவர்களுடைய பிரச்சனை பேசுவதெல்லாம் இல்லை. முதல்ல
அவர்களை மனிதர்களாக காட்டுவது, அவர்களுடைய ஈஸ்தட்டிக்கை காட்டுவது, அவர்களுடைய உணர்வுகளை உண்மையாக காட்டுவது, அதுதான் உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சினிமா. மெட்ராஸ் ஏன் ஒரு முக்கியமான தலித் சினிமாவை பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த படம் தான் முதலில் வட சென்னையை சேர்த்த ஒரு தலித்திய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸ்தட்டிக்காக காட்டின படம், ரொம்ப அழகியலோட காட்டின படம். ஒரு தலித்துக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நாம் பார்த்த 80களில் பார்த்த படங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு பண்ணையார் வீட்டில் பின்னாடி தொழுவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற சக மனிதனாக பார்ப்பதற்கு, அவர்களை மனிதர்களாக உங்கள் கண் முன் வந்து நிறுத்துகிற படைப்பு தான் உண்மையிலேயே அரசியல் சினிமா. அதை வந்து அன்னைக்கு மெட்ராஸ் செஞ்சுது. அது வந்து ஒரு அழகியல் சினிமாவாக அது ஒரு தலித் சினிமாவில் தொடக்கமாக இருந்தது. அப்படித்தான் நான் வந்து இந்த ஹபீபியை பார்க்குறேன். ஹபீபி வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய வாழ்க்கையை, அதன் அழகியலை, அதன் மனிதத்தை, அதன் உறவுகளை நம் கண் முன்னாடி காட்டிய ஒரு படமாக நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமாவாகவும் வெற்றிகரமான சினிமாவாக நிற்கிது. எனக்கு ரொம்ப முக்கியமாக இதோடைய வெற்றியை கொண்டாட வேணும்னு நினைக்கிறது என்னென்னா, இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்து திரையில் கொண்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. சுரேஷ் கமாச்சி தோழர் இங்கே இருக்கார். இன்றைக்கி வந்து நீங்கள் படம் ஒரு கதை சொல்ல போனால் தயாரிப்பாளர்கள் நம்மளை எப்படி அணுகிறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீல்ஸ் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது என்னடா ரீல்ஸ் மூமெண்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லா சினிமாலையும் ஒரு 10 ரீல்ஸ் மூமெண்ட் வேணுங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான சினிமாவில் எங்கே போய் ரீல்ஸ் மூமெண்ட் வைப்போம்? பட் நம்முடைய வாழ்க்கையே ஏராளமான ரீல்ஸ் மூமெண்ட்டுகள் இருக்குது. அப்படி ஒரு உண்மையான இலக்கியத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, இதோடைய வெற்றி வந்து இன்னைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கார்த்திக் நேதா சொன்னது மாதிரி இவ்வளவு இரைச்சல்களுக்கு நடுவில் இந்த படம் வந்து ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். சிறை படத்தில் ஒரு காட்சி வரும், தமிழ் தோழர் எழுதின அந்த படத்தில். அந்த காட்சி வந்து இஸ்லாமியர்களை ஒரு பொது சமூகம் எப்படி பார்க்கிறது, எப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காட்சி. இந்த படம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுது ஹபீபி. அதுதான் வந்து இந்த படத்தின் மிக முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படம் தமிழ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு திறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திறப்பிலிருந்து நிறைய நல்ல சினிமாக்கள், நிறைய சமூக சினிமாக்கள், நிறைய அழகியல் சினிமாக்கள், ஈரான் சினிமாக்கள் மாதிரி இங்கே உருவாகணும். அதற்கென்று ஒரு வியாபாரம் உருவாகணும் நான் நினைக்கிறேன் ஓடிடி தளங்களில். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இங்கே தான் அதுக்கான ஒரு வியாபாரமே உருவாகாமல் இருக்குது. ஜாபர் ஃபனாஹி வந்து சமீபத்தில் எடுத்த ஒரு படம் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு வெற்றியை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற வெற்றியை அடையுது. இங்கேருந்து ஏன் அந்த மாதிரியான சினிமாவுக்கு ஒரு வியாபார தளம் அமைக்கப்படலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓடிடியில் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உருவாயிடுச்சு. ஆனால் அது ஏன் மெயின் வியாபாரமாக மாற மாட்டேங்குது? மறுபடி நாம் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய, நம்முடைய ஆபாசத்தை தூண்டக்கூடிய அதற்கான வியாபார தளங்களையே நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்குமே. அது ஏன்னா தொடர்ந்து முதலாளிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் முதலாளிகளுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்குது. முதலாளிகள் உருவாக்கக்கூடிய சந்தையில் எந்த பொருள் விற்கிறதோ அதன் பின்னாலேயே நாம் ஓடக்கூடியவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார தளம் உருவாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதையும் இந்த ஹபீபி மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து செய்யும் நினைக்கிறேன். மீரா தோழர், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். சாதாரணமான இது சினிமா வெற்றி அல்ல, இது ஒரு வரலாற்று வெற்றி. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு நபர் வந்து கஸ்தூரி ராஜா சார். ரொம்ப அபாரமான ஒரு நடிப்பு சார். ஏன்னா வந்து இந்த படத்தில் நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் என்னுடைய ஊர் வந்து சரிபாதி இஸ்லாமியர்கள் கொண்ட ஒரு ஊர். அதனால் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள். அதை நான் தொடர்ந்து பார்த்தவன். அப்படி வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய தந்தையை பார்த்ததை போலவே இருந்தது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருமாற்றம். தேங்க்யூ சார். அதுவும் இந்த மாதிரியான ஒரு படைப்பில் அவர் சொன்னார் என்கிட்ட, கஸ்தூரி ராஜா சார் வந்து அவ்வளவு அர்ப்பணிப்போடு வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அற்புதமான பங்களிப்பை செய்திருந்தீர்கள். அதனால் மீரா, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய படைப்புகள் கொடுங்க. நன்றி. சமூகத்தில் என்னவாக இருக்கிறோம், நமக்கான இடம் என்ன, நமக்கான அந்தஸ்து என்ன என்ற கேள்வியை இஸ்லாமியர்கள் மனதில் ஆழமாக விதைத்துள்ளது ஹபீபி.
இந்த சமூகத்தில் தங்களுக்கான குரலாக, அடையாளமாக, புது அங்கீகாரமாக உள்ள ஹபிபி படக்குழுவை வாழ்த்து வந்திருக்கும் மக்களின் குரலாக ஒலிக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களை பேச அழைக்கிறோம். இது எப்படி டீம் வச்சு எழுதிட்டு வரீங்களா? 10 பேர் கொண்ட குழு மாதிரி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா ராஜமுருகன் சொன்னது மாதிரி தயாரிப்பாளர்கள் ரீல்ஸுக்காக படம் எடுக்கணும்னா நீ எங்கள் நிலமா சொல்லி மாறாதுன்னு சொன்னோம்னா அந்த விழா உள்ள பேசலாம். நாங்கள் கேட்கறது இல்லை, ஆடியோ கம்பெனிக்காரங்க வந்து ரீல்ஸ் போடுற மாதிரி பாட்டு கேட்குறாங்க, ஓடிடி போனால் அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நல்ல படம் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அப்படி தான் நேசம் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படம் சூஸ் பண்ணியிருக்காரு. ஹபீபை பற்றி பேசுவோம். ஹபீபி வந்து இந்த படம் நான் முதல்ல எனக்கு ரஸில் தான் காமிச்சார் மீரா. நான் ரஸில் பார்த்தோன்னே சொன்னேன், மீரா எனக்கு வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு பிரமிப்பாக பார்த்தது நான் கஸ்தூராஜா சாரை. ஏன்னா அவர் ஒரு இயக்குனராக தெரியும், அவர் நடிகர் அதில் வந்து அவர் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்திருப்பார். அவர் கைலி கட்டுறதா இருக்கட்டும், அவருடைய நடை உடை, அந்த 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 கேரக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு வந்து ஒரு ஈகோ, ஒரு வரட்டுக்கு உருவம் முடிச்சவர்னாங்க எங்கள் ஊரில். அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். நான் மீராட்ட சொன்னேன், மீரா வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு கஸ்தூராஜா சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முதல் இதே வந்து நான் மீராட்ட சொன்னேன். அப்போ மீரா எப்படி இந்த படம் போய் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நல்ல படத்தை கொண்டாடுவதற்கு நம்ம மக்களும் சரி பத்திரிகையாளர்களும் தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுவாக வந்து இங்கே ப்ரெஸ்ஸோ போட்டுட்டு வெளியில் நிற்போம், நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் வெளில நிற்போம், எல்லோரும் கை கொடுத்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு போவாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது இந்த இடத்துல நம்மளுக்கு முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணோம்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வரும். அவங்கள அறியாமல் போடுவாங்க, இந்த படம் வந்து சூப்பராக அவங்கள அறியாமலே போடுவாங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. அப்படித்தான் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த படத்துக்கு ஹபீபிக்கு வந்து நான் பிரசவம் முடிஞ்ச உடனே நான் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ ஒரு பிரசவம் முடிஞ்ச உடனே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்க இங்கே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இது எல்லா படத்தையும் நல்ல படம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி ஒரு 1 ஹவர் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுவேன், யார் என்ன எழுதுறாங்கன்னு பார்ப்பேன். அப்படி சில பேர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி இருக்குன்னா. அப்படி தான் இந்த படத்தை விசாரிக்கும் போது நான் மீராட்ட சொன்னேன், நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து இதை வந்து பிக்கப் ஆகாமல். எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எந்த கதாபாத்திரமே வந்து மேம்படுத்தினதாக இருக்காது, எல்லாமே இயல்பாக இருக்கும். நீங்கள் நடித்த அந்த சாலியா கேரக்டர் நடித்த அவங்க அந்த அதில் நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு நான் பார்த்தது என்னென்னா, அந்த அவங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்டில் கேட்கும் போது ஒரு எமோஷனல் வச்சுருப்பாப்புல. அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசும்போது அந்த எமோஷனல் குறையும். அந்த டிஃப்ரென்ஸ் அழகாக காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் எப்போவுமே நம்ம அந்த நாலாம் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை கூட பேச முடியாது, அழுதுருவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் அவங்களுடைய ஃபீலை ஷேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ காலில் பேசும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, எப்போ கல்யாணத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த எமோஷனல் ஒரே மாதிரி காமிச்சிருப்பாப்புல. அது மாதிரி அந்த அந்த இன்னொன்று கூட வந்து மீரா வந்து மிகைப்படுத்தாமல் உண்மையாக ஒரு படைப்புக்கு நேர்மையாக சில விஷயங்களையும் பண்ணியிருந்திருப்பாப்புல. அந்த பொண்ணோட உணர்வுகளையும் அழகாக 15 வருஷம் பொறுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் சம்பாரிச்சிட்டு வர்றாரு, சென்ட் போட்டு வர்றாரு, வசதியாக இருக்கார், ஊரில் வீடு கட்டியிருக்காருலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் 15 வருஷம் அவர் இளமையை தொலைச்சிட்டு தான் வந்திருப்பார். அதை அழகாக காமிச்சிருப்பாப்புல மீரா. அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் மூலமாக அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார். அந்த ஹீரோ கேரக்டர் ஈசா வந்து இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் வந்து எங்கள் சித்தி கஷ்டப்பட்டது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி. இப்படி எல்லா இடத்துலையுமே நேர்த்தியாக ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்தை பற்றி பேசுகிறதுனா அவ்வளோ பேசலாம். கடைசியில் வந்து குலா பண்ணிட்டு போகிறேன்னு அவங்க சொல்லும்போது அதோடைய எக்ஸ்டென்சிவ் வெர்ஷன் தான் இப்போ வந்திருக்கு அந்த 100 சாமி படம் கூட. இப்படி நல்ல படங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்துகிட்டு இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா நம்ம இந்த தமிழ் சினிமா தான் வந்து 5 சிஎம்ஐ கொடுத்த ஒரு மாநிலம் நம்ம மாநிலம், தமிழ் சினிமாவிலேருந்து வந்தவங்கள. அப்போ மக்கள் வந்து நம்ம மேலே அந்த சினிமாவையும் நம்மளையும் எவ்வளோ நேசிக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இப்போ டைரக்டர்ஸுக்கு வந்து டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த சினிமாவில். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியாக படம் எடுக்கிறவங்க தான் இப்போ இங்கே கூப்பிட்டுருக்க ராசிமுருகனாக இருக்கட்டும், தமிழ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இங்கே அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு படைப்புக்கு நேர்மையாக இருக்கணும். அப்படி தான் மீராவும் பண்ணியிருக்காரு. அது ஓடுது ஓடலை, நம்மளை நம்புகிற மக்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். ஒரு நேர்மையான, ஏன்னா கமர்ஷியல் படம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஃபைட் வச்சிடலாம், ஒரு 3 சாங் வச்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வாழ்வியலாக ஒரு படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு மேனரிசம் கொடுத்து பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நானும் தமிழ்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து இஸ்லாமியர்களோட எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கீழக்கரையிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வைப்பாங்க,
காலையில் 3 பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2மே உள்ளூராக தான் இருக்காங்க. சாயந்தரம் 3 கல்யாணம் நடக்கும். காலைல அந்த 3 கல்யாணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. சாயந்தரம் 3 கல்யாணம், அது 5000 பேர் டின்னர் போகும். 5000 பேருக்கு அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. அப்படி வந்து அந்த டிசம்பர் பூரா பார்த்தீங்கன்னா யார் வீட்லையும் சமைக்க மாட்டாங்க, அந்த ஊரே சமைக்காது, எல்லாரும் வந்து அந்த அப்படி உள்ள ஒரு சமூகத்தை வந்து நம்ம வந்து எப்படி தீவிரவாதிகளாக இது சித்தரிச்சாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான், ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்தை கூட நம்ம இஸ்லாமிய படமாக பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு தமிழ் சமூகத்தில் இன்னும் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இனத்தோட படம் தான் இது. அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது இஸ்லாமிய படம் அப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நம்மள்ட்ட அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியரில் வந்து தீவிரவாதியை காமிச்சது வந்து நம்ம தமிழ் சினிமா கடந்த 50 வருஷமாக செஞ்ச ஒரு பெரிய துரோகம் தான் அது. எல்லாத்துலேயும் வந்து ஒன்று அவங்கள வந்து தீவிரவாதியை கட்டுவோம், இல்லை சாம்பிராணி புகை போடுறோம், இல்லை கறிக்கடை பாய், ஒரு 4-5 ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருப்போம். நீங்கள் வந்து நம்ம பசங்கள்கிட்ட ஸ்கூலில் படிக்கிற நீங்கள் பசங்கள்கிட்ட தீவிரவாதினா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாடி வச்சு ஒரு குள்ளா வச்சு வரைஞ்சி காட்டோம். அப்படி தான் நம்ம வந்து பொது புத்தியில் கொண்டு போய் வச்சிட்டோம். அதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்து உண்டு. அவங்க பண்ண வேலை தான் அது. இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு அந்த துரோகத்தை செஞ்சதுக்காகவும் இந்த படத்தை, இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வெற்றி பெற செய்யணும். இத்தனை வருஷமாக 50 வருஷம் நம்ம பண்ணது பக்கத்து நம்ம சமீப காலமாக நம்ம கண்ணுக்கு நேரம் நிகழ்ந்தது. இலங்கையில் வந்து 2009 நடந்த இனப்படுகொலை. ஒரு உரிமைக்காக போராடப்பட்ட ஒரு இனம் ஒரு மதத்தால் வந்து அழிக்கப்படுது. அவங்க பௌத்த மதத்தை எவ்வளவுங்க அன்பை போதித்த புத்தர், ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொன்ன புத்தர் பௌத்த மதத்தை தழுவியவர்களை கொண்டாங்க. யாராவது ஒரு படத்தில் பௌத்தர்கள் வந்து தீவிரவாதிகள் நம்ம காமிச்சிருக்கோமா? எந்த படத்துலையும் நம்ம தமிழ் சினிமா காமிச்சது கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் நம்ம தொடர்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாரும் பாகிஸ்தானில் உள்ள ஒரு இஸ்லாமியரும் இங்கே உள்ள இல்லை, எல்லாம் கன்வெர்ட் ஆனவங்க, நம்மளிருந்து போனவங்க தான். ஸோ அதை வந்து அந்த ஒரு பெரிய இதை வந்து உடச்சிருக்காரு மீரான்னு தான் சொல்கிறேன். அதுக்கு மீராவுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. நிறைய விமர்சனங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து அது சரியில்லை இது சரியில்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க, படம் பார்ப்பது ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் எதை ஒதுக்கி வச்சிங்களோ அதை தான் அடுத்த ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுக்கு குற்ற சமூகமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். நீங்கள் எதை நீங்கள் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிங்களோ அதே ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டா, அவ்வளோதான். நம்ம ஒரு நாட்டில் வசிக்கிறோம்னா நம்ம அந்த நாட்டோட இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு போகலாம். அது அந்த நாட்டோட நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மளை வந்து தொடர்ந்து வந்து ஒரு குற்றவாளி இவங்க தான் தீவிரம் போது அது இஸ்லாமியா இருந்து பார்க்கும்போது அந்த வழி தெரியும். நான் வந்து ஒரு நண்பரோட ஒரு படம் பார்க்க போகிறேன், படம் பேரை சொல்ல விரும்பலை. அவர் என் கூட வந்து படம் பிரிவு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அந்த படத்துலையும் இஸ்லாமியர்கள் பேராக அப்படியே தீவிரவாதி லிஸ்ட்டு வாசி பார்க்க சமீபத்தில் ஒரு 1 year பேக் அவரை டக்குன்னு இருந்துச்சு போயிட்டார். இன்னும் திருந்தலையா அப்படின்னு இருந்துச்சு போயிட்டார். அப்போ என்னன்னா அவங்க இஸ்லாமியராக வந்து அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தொடர்ந்து நம்மளை அப்படியே தீவிரவாதிகளை காமிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அது இஸ்லாமியராக இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழி தெரியும். அதை உடைச்சதுக்கு வந்து உண்மையாகவே மீராவுக்கு வந்து நான் உட்பட எல்லாருமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கான். என்னன்னா வந்து அவர்கள் வேறு இல்லை, நம்ம வேற இல்லை, நம்ம எல்லாருமே வந்து ஒரு இனம் சார்ந்தவர்கள். நான் வெளிநாடுகள்லாம் பார்த்துருக்கேன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழின்னு முழக்கம் வைப்பாங்க. அவ்வளோ நம்ம கூட ஒன்றாக இணைந்திருக்கவர்களை வந்து நம்ம வந்து அப்படி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த படம் வந்து நம்மளால் கொண்டாடப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் வெகுவாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல படங்களை நீங்கள் எப்போதுமே ஆதரிக்கிறீங்க. இந்த படத்துக்கு அப்படி தான் நிறைய ஆர்கானிக்காக வந்து நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சல்லீர்கள் படத்துக்கு அப்படி தான் பார்த்தேன், நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுதினாங்க. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து நம்ம இப்போ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால் ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் ஹபீபி தான் வருது, ஹபீபியை பற்றி தான் எழுதுறாங்க. நேற்று கூட பார்த்தேன் புக் மை ஷோவில் வந்து சென்னையில் வந்து 3 தேட்டர் தான் இருந்தது, இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-30 தேட்டர் எக்ஸ்டன் ஆயிருக்கு. ஸோ இது மீராவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படம். மீராவுடைய கனவு நனவாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து மீரா வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினாப்லேன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப பாராட்டப்படக்கூடியவர் வந்து நேசம் என்டர்டெயின்மெண்ட் அந்த இப்ராஹிம். ஏன்னா இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு ஒரு 4-5 வருஷமாக வந்து அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதே வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ரீல்ஸுக்கு படம் எடுக்காமல் அவர் அந்த கதையை கேட்டு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு வந்து உண்மையாகவே அவருக்கு நன்றி சொல்ல. அதை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஜிகே கருப்புசாமி அவர் அந்த படம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராகுலோட துணையோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முன்னது அவருடைய ஏற்கனவே ஒரு படம் பறந்து போன் பண்ணார், அதுவும் வெற்றி படம். அவருக்கு இந்த படமும் அவருடைய கம்பெனிலேருந்து இதுவும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஈசா உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ரா. உடம்பை ஏற்றி இறக்கியிருக்க, ரொம்ப கஷ்டம், ஏற்றுறது ரொம்ப கஷ்டம், ஈஸி இறக்குறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, அந்த படத்துக்காக அர்ப்பணிச்சிருக்க, உனக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு மீரா, அதை பயன்படுத்திங்க. மாளவியா மனோஜுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.
நன்றி சார். ஒரு நல்ல மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி தான் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் பரவலாக சேர்த்ததில் வந்து பத்திரிகைகள் தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்திங்கன்னா பார்த்த ஒவ்வொருவரும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்தது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கொடுத்துருக்கு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மீரா கதிரவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பழக்கம். தனிப்பட்ட முறையில் இப்படியான ஒரு வெற்றிக்காகத்தான் அவர் இத்தனை ஆண்டு காலம் உழைத்து கொண்டே இருந்தார். அவர் எட்டிய இலக்கை இன்றைக்கு தொட்டுவிட்டார் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் மீராவுக்கும் காலத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது நன்றி தெரிவிக்கிறதுனால நிறையா சொல்ல முடியாது. குறிப்பாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து மரியாதைக்குரிய ஐயா கஸ்தூர்ராஜா அவர்கள். ஒரு பாடலாசிரியராக, இயக்குனராக அவருடைய எல்லா முகத்தையும் பார்த்து முதல் முறையாக ஒரு நடிகராக பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. இனி வரக்கூடிய எல்லா வெற்றி படங்களிலும் அவரே அப்பாவாக இருப்பார், தப்பாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அளித்தது. இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்ததில் நிறைய பேருக்கு பங்குண்டு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுரேஷ் கமர்ச்சியாக இருக்கட்டும், நேசம் என்டர்டெயின்மெண்ட், அதேமாதிரி இந்த படத்தை வெளியீடு செய்த கேஆர் அவங்க, அப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தாக்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த படத்துக்கு முக்கியமாக இருந்தீர்களோ அதே மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த மீராவினுடைய வெற்றியை, இந்த ஹபீபியினுடைய வெற்றியை வந்து கொண்டாடி இன்றைக்கு தீர்க்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒருத்தர் பரஸ்பரமான இந்த பூமி, இந்த தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு படம் வரவே இல்லை 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வாழ்வியலை ரொம்ப நுட்பமாக எடுத்து தொட்டு காட்டியிருக்கிறார். ஒரு பெரிய வாசலை வந்து மீரா கதிரவன் திறந்து விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு பின்னால் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மீரா இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதிய நண்பர் தோழர் முகமது அமீன் அவர் வந்து ஒரு முறை வந்து சொன்னார், தமிழ் திரைப்படங்களில் ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாகவே காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் வந்து ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதை பற்றி ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இயக்குனரோடு நீங்கள் பயணிச்சிருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை வந்து ஒரு 6 வருடத்திற்கு முன்னாடி நினைக்கிறேன் கவிக்கோ மன்றத்தில் ஏற்பாடு செய்தோம். தமிழில் அன்றைக்கு முக்கியமாக இருந்த அத்தனை இயக்குனர்களும் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டு எல்லோரும் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை அல்லது இஸ்லாமியர்களை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா 80களுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் எல்லா இஸ்லாமியர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள். 80க்கு பிறகு வந்த எல்லா சினிமாவிலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டார்கள். இது ஏன் மாறுனுச்சு அப்படிங்கிறத ஒரு விவாதமாக அன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் பேசினார்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை இயக்குநர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிவிட்டு இறுதியாக பேசுகிற பொழுது எல்லோரும் ஒன்று சொன்னார்கள், இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய வாழ்வை உற்றுணர்ந்த ஒருவரால் தான் எடுக்க முடியும். மீரா நீங்கள் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எடுக்கிறேன் என்று அவர் இதயத்தில் தாங்கி கொண்டு சுமந்த அந்த கதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படமாக வந்து இன்றைக்கு வெற்றியும் அடைந்திருக்கிறது. எனவே எல்லோருடைய கோரிக்கையும் நிறைவேறி இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பெருமையை, நன்றியை மீராவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்தை வந்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் தொலைபேசி செய்து இதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து பரவசப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் மறுபடியும் என்னுடைய நண்பன் ஜெயித்து விட்டான் என்கிற சந்தோஷத்தோடு இந்த மேடையில் நிற்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் வந்தோடனே சொல்லியிருந்தா ஏதாவது யோசிச்சு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். பொதுவாக திரைப்படங்களில் இஸ்லாமியர்கள் தாடி, குல்லா, குரான், பைஜாமா, பச்சை தாயத்து, பிரியாணி, சாம்பிராணி அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இல்லாமல் கதை சொல்லல் மூலம் ஒரு அழகான படைப்பை கொடுத்திருக்காரு. வீடுகள், உறவுகள், அன்பு, ஆசை அனைத்தும் அள்ளி உறவாகி போன ஹபீபி. இந்த படக்குழுவினரை வாழ்த்த உள்ளூர் வாழ்வியலை உலக சினிமாக்கள் போற்றும்படி கதை சொன்ன டானாக்காரன் சிறை தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம். நம்ம பேச வர்றதோட அவங்க சொல்ற வர்ணனை தான் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காகவே எல்லாருக்கும் வணக்கம்.
முதல்ல நான் மீரா கதன் சார்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா ஹபீபியில் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன், சாரிண்ணே. சிறையோட ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது முத்துக்காமிச்சி அண்ணனால என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ ஹபீபின்னு ஒரு படம் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் நான் முன்னாலே இந்த படம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மீரா கதன் வந்து ஒரு கேட்டை இப்போ தமிழ் சினிமாவில் திறந்து விட்டுருக்காரு. 100 வருஷம் இருக்குது அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் கான்கள் மட்டுமே வந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து யூசுப் அபுதாயர் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நீள இஸ்லாமியர்கள் படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் இருக்குது. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்து முதல் முறையாக வந்திருக்க போகுது. இதை படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஈரானிய படங்கள் பார்த்து பார்த்து பழகின நமக்கு தமிழில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஒரு புனைவோ அதுவோ இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும். இன்றைக்கி சினிமாவில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியாமலாம் இல்லை. ஏன்னா அவரும் சினிமாவில் தான் இருக்கார், அவரும் சினிமாவில் தான் பயணிக்கிறாரு. அதனால் ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கே முதல்ல என்னோட பாராட்டுக்கள். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நடிக்கவே இல்லை, எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நீண்ட தம்பி சொன்ன மாதிரி ஒரு இரைச்சலுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் யுகபாரதி எழுதுகிற கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். மலையாள படங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் வரலையான்னு நமக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. தெரிஞ்ச அளவில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு வாழ்க்கையை தெரிந்தவர் வந்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.